மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி அண்ணா நகரில் மக்கள் உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர். இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் குணசேகரன் தரும் விரிவான தகவல்களை காணலாம். கனமழை வெள்ளத்தால் புரட்டி போட்ட தூத்துக்குடியில் பல பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி அண்ணா நகர் மற்றும் மகிழ்ச்சிபுரம் பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ளத்தால் சூழப்பட்டு பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இதே அளவிற்கான அந்த தண்ணீரில் நடந்துதான் இந்த குடியிருப்புகளுக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலை என்பதும் இருக்கின்றது. 1972 பெஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் 1992, இப்போ 2023 மக்கள் எல்லாம் இன்றைக்கி ரோட்டில் வந்து நிற்காங்க. உள்ளூர்லேயே அகதிகளாக எல்லோரும் செயல்படுதோம். எல்லாம் இடுப்பளவுக்கு மேலே தண்ணி போகுது சார். எல்லா தெருவுலையும் அண்ணா நகர் ரொம்ப மோசமாக பிரச்சனை சந்திக்கும். இந்த தண்ணி பூரா சுற்று வட்டாரம் செக்காரக்குடி, கோரமல்லம் போன்ற கிராமங்களில் இருந்து வருது சார். அந்த சந்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி கிடக்கு. நாங்கள் 2 நேரத்துக்குள்ளே அடுத்து பக்கத்து வீட்டில் தான் இருந்தோம். அவங்களும் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ மதுரை பஸ் ஓடுதான்னு பார்க்குறக்காக போகிறோம். மதுரையில் சித்தி வீடு இருக்குது, அவங்க வர சொன்னாங்க. காரு எதுவுமே அரேஞ்ச் ஆகலை, அதனால் பஸ்ஸு ஓடுதுன்னாங்க. அதனால் பஸ்ஸை தேடி போய்கிட்டு இருக்கோம். வயிற்று வலிக்கு தர மாதிரி இருக்குது, வயிறு வலிக்கும். ஆமாம், ஒன்றும் மக்கள் ஒன்றும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. யாரும் வந்து ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் கிடையாது. ஏன்னா கரண்ட்டு கிடையாது. முதல்ல மெயின் கரண்ட்டு தான். தண்ணி வந்தால் தான் பாத்ரூம் போக முடியும், பாத்திரம் விளக்க முடியும். அதுக்கே வழி இல்லை. தண்ணி அடி இப்போதுக்குள்ள வடியாது. அது 4 நாள் ஆகும். தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. என் வீட்டுக்குலாம் அது இவ்வளோ தண்ணி இருக்குது. உள்ள ஒரு பஸ்ஸு மாட்டி நிற்கி, மினி பஸ் உள்ளே வந்திருக்கு, உள்ளே மாட்டி நிற்கி. 10 வீடு கமெண்டில் 10 வீடுனா 10 வீடுமே சோழி முடிஞ்சு போச்சு. அப்படி தான் இருக்காங்க, லைன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லையே, கடல் தான் போகிறதுக்கு வழி இல்லையே. எங்கே போகுது பாருங்கள். வீட்டில் எல்லா திங்ஸுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு எல்லாமே போயிட்டு. ஆமாம், எதுவுமே எடுக்க முடியல. பிள்ளைகளுக்கு உண்டானது இந்த படித்தது இதை மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கு கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். ரிலேஷன் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் அவருடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கின்றது. இதனால் பலரும் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை காலி செய்துவிட்டு மதுரை, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய வீடுகளுக்கும் கூட குடும்பமாக இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதை காண முடிகின்றது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு, இங்கு இருக்கக்கூடிய கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை. எனவே வீடுகளில் சமையல் செய்து சாப்பிடுபவர்களுக்கு கூட தேவையான போதுமான அளவிற்கான அந்த அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் குணசேகரன். பாபநாசமணையிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் 3 நாட்களாக வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்த சின்ன மயிலாறு கிராம மக்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் இஸ்லாம் தெரிவிக்கும் கூடுதல் தகவல்களை காணலாம். நாம் தற்போது இந்த நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இருக்கக்கூடிய இந்த சின்ன மயிலாறு என்கிற ஒரு மலை கிராமத்தில் தான் இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்தவரையும் வந்து மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சுமார் வந்து 400க்கும் மேற்பட்ட காணி இன மக்கள், அதாவது பழங்குடியினர் வந்து இந்த பகுதியில் வந்து வசிச்சுட்டு வராங்க. இங்கு தோட்ட வேலைகள் செய்வது, அதே போல் விவசாயம் செய்வது உள்ளிட்ட பணிகளில் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையும் கடந்த 2 நாட்களாக வந்து நெல்லை மாவட்டம் முழுவதும் வந்து பெய்த மழையால் இந்த பகுதி வந்து 2 நாட்களாக வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அணையை வந்து கறக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதனால் கடுமையாக ஒரு பாதிப்புக்கு வந்து அவர்கள் வந்து உள்ளாயிருக்காங்க. குறிப்பாக வந்து அவர்கள் வந்து அன்றாட பொருட்களை வந்து வாங்க செல்வது, அதே போல் விவசாயம் அவர்கள் தினம்தோறும் வந்து அவர்கள் பணிக்கு செல்வது உள்ளிட்ட வேலைகளுக்காக அவர்கள் வந்து செல்வாங்க. அதில் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தற்போது இந்த நிற்கக்கூடிய மரப்பாலம் தான் இந்த பகுதி மக்களுக்கு வந்து அதாவது ஊருக்குள்ளே செல்லக்கூடிய மலைக்கு கீழே பாபநாசம், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியதுக்கு ஊரிலிருந்து இந்த மரப்பாலத்தை கடந்து தான் அவர்கள் வந்து செல்ல வேண்டும். தொடர் மழையின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுவதும் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த பாலத்தை கடந்து தான் அவர்கள் இந்த மழைக்காலங்கள் மட்டுமல்லாது தொடர்ந்து இங்கு தண்ணீர் வந்து திறக்கப்படும் போது வரக்கூடிய நீரை கடந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பாலம் வந்து இருக்கு. இதை கடந்து தான் அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்காங்க. இப்போ தற்பொழுது நீரின் அளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு பெரும்பாலும் அளவு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் வெளியேற்றமும் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ எளிதாக இவர்கள் வந்து கடந்து இந்த பாலத்தை வந்து கடக்க முடியுது. ஆனால் கடந்த 2 நாட்களாக அவர்கள் ஊருக்குள்ளேயே முடங்கியிருந்த நிலையும் தான் ஏற்பட்டது. இப்போ இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்போம். இந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க? இப்போ 2 நாட்களாக மழையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? 310 சின்ன மயிலா பெரிய மயிலா 310 நபர் இருக்குது சார். 65 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நேரத்தில் மழை என்றைக்கு தோணுனா அன்றைக்கே நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வரோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முந்தா நாள் 4 மணிக்கு டேமு ஃபுல்லாக ஓவர் ஃபுல்லாக ஆகி திறந்துட்டாங்க. 30,000 கண்ணாடி திறந்து விட்டாங்க.
நாங்கள் வர போக இந்த ஜாமானை வாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களோட மக்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்பதை நான் தெரிவித்துக்கொள்வேன். தோட்ட வேலை செய்கிறோம். நாங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் முன்னாடி ஆற்றை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமானது. இந்த பாலம் வந்து முன்னாடியே நாங்கள் போட்டுக்கோம் பழுதடைந்துட்டு இப்போ வந்து ஆற்றுக்கு மறுபக்கம் ஒரு பாலம் இருக்குது. சட்ரஸ் வரும்போது அவங்க கடக்க முடியாது. உடங்கி வீட்டிலே தான் இருந்தோம். சின்ன ஜாமான் வாங்கறதுக்கு முடியாமல் ரொம்ப யாருமே கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்க மருத்துவ உதவிக்கெல்லாம் போகிறது ரொம்ப 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 சிரமம் தான். ஆனால் இந்த மழை காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எங்களுடைய விவசாய நிலமெல்லாம் பயிர்கள்லாம் மழையில் மரவள்ளி கிழங்கெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டு, அதே மாதிரி எங்கள் இந்த சின்ன மயிலார் பெரிய மயிலார் பழங்குடி மக்களுக்கு வந்து இப்போ 3 நாளாக வந்து ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போய் மல்லி மிளகா இந்த ஜாமான் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேலும் எங்களுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ சின்ன மயிலார் பகுதியில் எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ஒரு நல்லது. இப்போ போன வாரம் தான் நம்ம கடை அமைச்சு கொடுத்தாங்க. அமைச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு ரேஷன் வந்து நாங்கள் எங்கள் பகுதியில் சின்ன மயிலாரிலே வாங்கினால எங்களுக்கு அரிசி தட்டுப்பாடு வந்து எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் வந்து. அதனால் எங்களுக்கு அந்த பாதிப்பு அரிசி சாப்பாடு விஷயத்தில் பாதிப்பு இல்லை. மற்றபடி எங்களுடைய விளைபொருள்லாம் வந்து விளைச்சல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. மற்றபடி எங்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து இந்த குழந்தைங்க ஆஸ்பத்திரி போகிறதுக்கெல்லாம் இந்த மரப்பாலம் தாண்டி தான் போக வேண்டியிருக்குது. விரைவில் எங்களுக்கு இந்த ஒரு ஆற்றுப்பாலம் எங்களுக்கு நல்ல தமிழ் நதியை வந்து கடக்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றுப்பாலம் அமைத்து கொடுத்தா மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசுக்கும் எங்களுக்கு பழங்குடி மக்கள் காணியின மக்கள் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளால் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட செந்தூர் விரைவு ரயிலில் இருந்து மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் ரயில் தண்டவாளம் வழியாகவே நடந்து தாத்தான் குளத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு தாத்தான்குளம் பகுதி மக்கள் உணவு மற்றும் தண்ணீர், பிஸ்கெட் உள்ளிட்டவைகளை வழங்கினர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அறிவரசு அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த ஞாயிறன்றி திருச்செந்தூரிலிருந்து இரவு சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனது மழை வெள்ளம் காரணமாக சிறுவைகுண்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அன்று இரவே அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் சுமார் 400 பேரை அருகில் உள்ள பள்ளிகளில் பேருந்துகள் மூலம் தங்க வைக்கப்பட்டனர். எஞ்சியவர்களை அழைக்கும் பொழுது அங்கு வெள்ளம் சூழ்ந்ததனால் அழைக்க முடியாமல் எஞ்சியவர்கள் அந்த ரயிலிலேயே தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததினாலும் தண்டவாளங்களில் பெரிய அரிப்பு ஏற்பட்டதினாலும் அவர்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பள்ளிகளில் தங்கியிருந்தவர்கள் இன்று நடைபயணமாக ரயில்வே பாதை வழியாகவே சுமார் 8 கிலோமீட்டர் 3 முதல் 4 மணி நேரமாக நடந்து தாதன்குளம் என்ற இடத்தை அடைந்துள்ளனர். ரயிலில் போய் ஏறி உக்காந்தோம். ஒரு இது கூட ஒரு தப்பி கூட நவரில் பட்டுன்னு நின்று போச்சு. அங்கே பாளையம் உடஞ்சிட்டு திரும்பேன். அப்படியே அந்த மழையில் காற்று மழையில் வாரி எடுத்துக்கின்னு வந்து இங்கே ஒரு பண்ணையில் விட்டாங்க. இந்த பள்ளிக்கூடத்து வேணும் இது ரூமில் விட்டு அதுக்கு பிற்பாடு அங்கே ஒருத்தவங்க நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க. அவங்க புண்ணியத்தை ஏற்றுக்குனாங்க. கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க. இப்போ 2 நாள் வரையும் தங்கியாச்சு. இது அங்கேருந்து கிளம்புறதுக்கு எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ணலை. இதுக்கப்புறம் நாங்களே கிளம்பிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதுலேயே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி இப்போ இதுலேயே நடந்து வந்திருக்கோம். தண்ணி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து வந்தப்போ ஃபுல்லாக ரோடெலாம் அரிச்சு போச்சு. ரோட்டில் தண்ணியை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். இப்போ அங்கே பஸ் வருதுன்னு பார்த்தா இன்னும் 3 நாள் ஆகும். இன்னும் இது வரைக்கும் கரண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. அங்கேருந்து நாங்கள் பார்த்தோம், வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப பிரச்சனை அப்படின்னாங்க. நாங்கள் அதனால் ரயில்வே ட்ராக்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1 மணி இருக்கும். அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம். இந்த ட்ராக்கில் வந்தால் தான் எங்களுக்கு சிரமம். தாதன்குளத்திற்கு காலை இன்று அங்குள்ள இளைஞர்கள் சென்றபொழுது அந்த ரயில்வே பாதையில் சாரசாரியாக மக்கள் வருவதைக் கண்டு அவர்களிடம் விசாரித்தனர். அவர்கள் தாங்கள் 4 மணி நேரமாக குழந்தைகள், முதியவர்களுடன் நடந்து வருவதாகவும் பின்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் நடந்து வருவதாகவும் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து தாதன்குளத்தில் உள்ள இளைஞர்கள் உடனடியாக அவர்களுக்கு உணவுகள் சமைத்தும் பிஸ்கட், தண்ணீர்கள் வழங்கியும் அவர்களுக்கு அங்கு அமர வைத்து அவர்களை அவர்களது சொந்த கிராமத்தில் உள்ள ஆட்டோ மற்றும் குட்டி யானைகளில் அவர்களை ஏற்றி அவர்கள் அருகில் உள்ள செய்துங்கநல்லூருக்கு அனுப்பி வைத்தனர். ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஊர் மக்கள் எல்லாம் முயற்சி செய்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு, டீ, பிஸ்கெட், தண்ணி எல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை இப்போ கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு சேதிநல்லூர் வரைக்கும் நாங்கள் ஒரு வாகன வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இயற்கை பேரிடரும் பொழுது இவ்வாறு கஷ்டப்படுபவர்களை அந்த ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் அவர்களை வரவேற்று உபசரித்து உணவுகள் வழங்கியதை பார்க்கும் பொழுது மனித நேயம் இன்றும் நிலைத்து நிற்பது தெரிய வருகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ மாணிக்கத்துடன் தாதன்குளத்திலிருந்து மை அறிவரசு. நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் அப்பாவு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கொஞ்சம் அப்படி வாங்கப்பா, பின்னாடி வாங்க சாச்சா, பின்னாடி வாப்பா. நான் புறத்து போயிருக்கேன்.
எல்லாம் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படியே கிடக்குது. ஏத்துறதுக்கு வண்டி வேணும். எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. எடுத்துட்டு அந்த மாற்றி மாற்றி ட்ரெயின் எப்படி வேகமாக கொண்டு வந்தோமோ அது மாதிரி ப்ராப்பராக அந்த மாதிரி கொண்டு எந்த நம்பர்லேருந்து வந்து அறிகிறேன் அப்புறம் அது வேறு வாட்ஸ்அப் பெரியதா போட்டோ என்ன எப்படி வீட்டில் தண்ணி நம்ம வீடெல்லாம் இல்லாத ஃபுல்லானா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டா ஆமாம் கட்டில் அம்மா அங்கே இருக்கா அம்மா அப்பா அங்கே இருக்காங்க எங்கே அத்தை வீட்டில் அப்படியா சரி நீங்கள் அண்ணனுக்கு ஒரு போட் அனுப்பிவிடுங்கண்ணே. ஆ சரி 15 கிராமத்துக்குள்ள தண்ணி விட்டோம். ஆமாம் அண்ணே நீங்கள் அண்ணனுக்கு ஒரு போட் அனுப்பிவிடுங்கண்ணே. ஆ திருநெல்வேலி மாவட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் தற்பொழுது மீட்பு பணிகளில் துரிதம் காட்டி வருகிறார்கள். அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கி அங்கு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை வெள்ளத்தால் திருநெல்வேலி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிந்தது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிப்போனது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடுவதற்காக அதிகாரிகள் மும்முரமாக சுழன்று கொண்டு வேலை செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகிய 2 பேரும் விரைந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்த சூழ்நிலையில் உடனடியாக களத்திற்கு சென்று அமைச்சர் மற்றும் சபாநாயகர் இருவரும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மதிக்கட்டான் ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஓடைக்கு அருகே உள்ள புல்லாவளி கிராமம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹரி அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை நின்று 24 மணி நேரத்தை கடந்தும் அந்த கனமழை ஏற்படுத்திய பாதிப்பு சற்றும் விலகவில்லை. இந்த தூத்துக்குடி பகுதியில் நிகழ்ந்து வரும் இந்த பாதிப்புகள் கடும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள இந்த மதிக்கட்டான் ஓடையில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காட்டாற்று வெள்ளம் போல் அதிகப்படியாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது. நேற்றைய தினம் இதைவிட அதிக வெள்ளப்பெருக்கு இருந்தாலும் தற்போது வரை இந்த பகுதியில் ஒரு இயல்பு நிலையை திரும்பாத ஒரு சூழல் இருக்கக்கூடியது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய உப்பளங்களில் இரு பகுதிகளிலும் முழுமையான அளவு வெள்ளம் மிக அதிக அளவு சேர்ந்து முழுமையான அளவு மூழ்கியுள்ள ஒரு சூழலில் மறுமுனையில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் மூழ்கியுள்ளது. இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய புல்லாவழி கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முழுமையாக மூழ்கியுள்ள அந்த கிராமம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு தீவு போல் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக மிக அதிகமான அளவில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள் ஏறி தங்களுக்கான உதவியை கேட்டு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர். 350
150க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 3 நாட்களாக உணவின்றி அத்தியாவசிய பொருட்களின்றி தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கான உதவி சற்று முன்னதாக லாரியில் சென்றிருந்தாலும் மிக விரைவில் அவர்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு சூழலில் அவர்களுக்கான உதவியையும் அவர்களுக்கான மீட்பதற்கான பணியினும் மிக விரைவாக செயல்படும் என்பதே இப்பகுதியில் சென்று வரும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்படும் பயணிகளுக்கு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் உணவு, மருந்து பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் ஹரி தரும் கூடுதல் தகவல்கள். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூர் புறப்பட்ட முத்துநகர் எக்ஸ்பிரஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்பட்ட தண்டவாளம் துண்டிப்பு காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலேயே தொடர்ச்சியாக 3 நாட்களாக நிற்க வைக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இன்று காலை அவர்களை முழுவதுமாக கிடைக்கும் வழிகளெல்லாம் முழு உதவியுடன் அரசு அவர்களை முழுமையாக மீட்டெடுத்துள்ளது. குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து பேருந்து மூலமாக வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இங்கிருந்து அவர்கள் மதுரைக்கு ரயில் மூலமாக கொண்டு செல்லப்பட உள்ளார்கள். குறிப்பாக மதுரை புனலூர் ரயிலில் அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்லப்பட உள்ளனர். குறிப்பாக அவர்கள் ரெட்டியார்பட்டியில் இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது அவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்று வரும் சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அவர்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 3 நாட்களாக எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த ஒரு சூழலில் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே அவர்களை முழுமையாக மீட்டெடுத்துள்ள ஒரு சூழலில் இங்கு வரும் அவர்களுக்கு முழுமையான உணவு, தண்ணீர் பாட்டில் போன்றவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய பயணிகள் அனைவரும் குறிப்பாக அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 5 பேருந்துகள் மூலமாக அவர்கள் வரவழைக்கப்பட உள்ளனர். வரக்கூடிய பயணிகள் அனைவருக்குமே அனைத்து தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்களாக கடும் மழையில் அவர்கள் ரயில்களிலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சூழலில் அவர்களுக்கான பல்வேறு மன உளைச்சல்கள் மற்றும் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகி ஒரு சூழலில் அவர்களுக்காக ஒரு மருத்துவ முகாமும் இந்த பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் இங்கு தயார் நிலையில் உள்ளது. இதற்காக ரயில்வே துறை சார்பில் முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பகுதியில் மதுரை புனலூர் செல்லக்கூடிய ரயில் தயார் உள்ளது. இங்கிருந்து அதனைத் தொடர்ந்து இந்த ரயில் மதுரை செல்லப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு எவ்வாறு அழைத்துச் செல்லப்படும் என்பது குறித்து மதுரை சென்ற முன்னர் ரயில்வே துறை அதிகாரிகள் முடிவு செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். தூத்துக்குடி மாநகரமே 3வது நாளாக வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சியை பார்க்கலாம்.
தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அந்தோணியார்புரம் உள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் 10 கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ராஜபாளையம் அருகே கண்மாயிலிருந்து செல்லும் தண்ணீர் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் இடுப்பளவிற்கு மேல் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அங்கிருந்து கணக்கு பண்ண இடத்தையும் சரியா வரும். அந்த ஓடை கணக்கு பண்ண நீச்சல் எல்லாம் ஊர் போகிற பொறுமை வாய்க்குள்ள நல்லா கொட்டை எடுத்துல போடுங்க.
ஸோ அங்கேருந்து கனெக்ட் பண்ண இடத்தையும் சரியாக வரும். அந்த ஓடை கனெக்ட் பண்ண நீசத்து எல்லாம் ஊர் போகிற பொறுமை வாய்க்கில் பண்ணி எல்லாம் கொட்டை இடத்துல போடுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.